Sri Aurobindo. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவிந்தம். இன்னைக்கு நாம பார்க்கவிருப்பது அபோரிசம் நம்பர் 95. யாராவது ரீட் பண்றீங்களா? அதாவது டிசையர் அதை பத்தி ஸ்ரீ அரவிந்தோ சொல்றாரு. அம்மா ரீட் பண்ணலாமா? ரீட் பண்ணுங்க வசந்தம்மா. நான் இதை முடிச்சுடுறேன் சுருக்க. அதற்கான விளக்கத்தை அன்னை கொடுக்கிறார். அது எப்படியெல்லாம் ஒரு ஒரு அதிர்வலையை உருவாக்கும் நமக்குள்ளேயும் மற்றவர்கள்ட்டையும். அதுக்கப்புறம் அது எப்படி நம்மளை இயங்க வைக்குது, செயல்பட வைக்குது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா அன்னை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்கிறார். இப்ப அது வாசிங்க வசந்தம். Aphorism 95. Only by perfect renunciation of desire or by perfect satisfaction of desire can the utter embrace of God be experienced. For in both ways, the essential precondition is effected. Desire perishes. அம்மா இப்ப நம்ம as a matter of fact அந்த இடம் போயிடலாமா? ஆமா, எங்க விட்டோமோ அங்க. அம்மா சொன்னபடி நம்ம இந்த டிசைர்ங்கிறது எப்படி ஒரு வைப்ரேஷனா இருக்கு. பை இந்த டிசைர்ங்கிறது இன்டரப்ஷன்னால டிவைன் வில் இஸ் கிளவுடட் அப்படிலாம் மதர் சொன்னாங்க. அடுத்து வர பகுதி. As a matter of fact, during this period, I have studied and observed this phenomenon. How the vibration of desire. இத படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் வசந்தம்மா. Insisting அது வரணும். I insist on this point. சாரிமா, நான் ஒரு இடத்துல படிச்சுட்டு மார்க் பண்ணிருக்கேன் நான் படிச்சதுக்கு. I insist on this point because this eliminates all moral factors. It eliminates this pejorative notion of desire. More and more, the vision is eliminating all notions of good and bad, right and wrong, inferior and superior, and all that. There is only what might almost be called a difference of vibratory quality. Quality still gives the idea of superiority and inferiority. It is not quality, it is not intensity. I do not know the scientific term they use to distinguish one vibration from another, but that's what it is. And so what is noteworthy is that the vibration, what one might call the quality of the vibration that comes from the Lord, is constructive. It builds and it is peaceful and luminous. While the other vibration of desire or any similar vibration complicates, destroys, confuses, and twists things. Confuses and distorts them, twists them. And this takes away the light. It produces a grayness, which can be intensified by violent movements into very dark shadows. But even when there is no passion, when passion does not intervene, it is like that. The physical reality has become nothing but a field of vibrations that mingle and unfortunately also clash and conflict with one another. And the clash, the conflict, is a climax of this kind of turmoil and disorder and confusion created by certain vibrations, which are in fact vibrations of ignorance, because we do not know. They are vibrations of ignorance, and they are too small, too narrow, too limited, too short. The problem is no longer perceived from a psychological point of view at all. There are only vibrations.
தேங்க்யூமா. விடலாமா? ஆமா, நிறுத்திடலாம். தமிழ்ல வாசிங்க சித்ரா. படிக்கிறேன் மேடம். தேங்க்யூமா. பக்கம் 81. இந்த வாதக்கூரை பாயிண்ட் நான் வற்புறுத்தி கூறுகிறேன். ஏனெனில் இது எல்லா அறவொழுக்க அம்சங்களையும் நீக்கிவிடுகிறது. இது ஆசையின் இழிவுபடுத்தும் கருத்து போக்கை நீக்கிவிடுகிறது. இந்த பார்வை மேலும் மேலும் நல்லது, கெட்டது, சரியானது, தவறானது, கீழானது, மேலானது என்னும் கருத்து போக்குகளை எல்லாம் நீக்கிக் கொண்டிருக்கிறது. அதிர்வின் தன்மையில் தான் வேறுபாடு உள்ளது. ஒரு அதிர்விற்கும் இன்னொரு அதிர்விற்கும் உள்ள வேறுபாட்டை குறிக்க என்ன சொல்லை பயன்படுத்துகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேறுபாடு தான் அது. ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இறைவனிடமிருந்து வரும் அதிர்வு அதன் தன்மை என்று சொல்லலாம். ஆக்க ரீதியானது அது உருவாக்குகிறது. அமைதியுடையதாக, ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. ஆனால் ஆசையின் அதிர்வு அல்லது அது போன்ற அதிர்வு சிக்கலை உண்டாக்குகிறது, அழிகிறது, விஷயங்களை குழப்பவும் திரிக்கவும் செய்கிறது. விஷயங்களை குழப்பவும் வக்கரிக்கவும் திரிக்கவும் செய்கிறது. இது ஒளியை எடுத்து விடுகிறது, ஒளி மங்கிய நிலையில் உண்டாக்குகிறது. வன்முறையான இயக்கங்களால் அது கரு நிழல்களாக மாறிவிட முடியும். வெறி உணர்ச்சி எதுவும் இல்லாமலே, வெறி உணர்ச்சி தலையிடாமலே அப்படித்தான் இருக்கிறது. தூல உண்மை அதிர்வுகளின் கணம் தவிர வேறில்லை என்றாகி இருக்கிறது. அதிர்வுகள் கலக்கின்றன, துரவஷ்டமாக ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளவும் செய்கின்றன. சில அதிர்வுகள் உண்மையில் அவை அஞ்ஞான அதிர்வுகளே. உண்டாக்கும் ஒழுங்கின்மை, குழப்பம், கொந்தளிப்பின் உச்சநிலையே மோதல்கள். அவை அஞ்ஞான அதிர்வுகள். மிக சிறியவை, மிக குறுகிய, மிக சிறிய எல்லைக்குட்பட்டவை, மிக குள்ளமானவை. பிரச்சனை இனியும் உளவியல் நோக்கில் பார்க்கப்படவில்லை. அதிர்வுகள் மட்டுமே உள்ளன. அவ்வளவுதானே மேடம்? அவ்வளவுதான்மா. தேங்க்யூ தேங்க்யூ சித்ரா. மேடம். சொல்லுங்க, இது யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு? சொல்லுங்க வசந்தாமா. நன்றிமா. மதர் வந்து ஆல்ரெடி இந்த டிசையர்ங்கிறது நம்மள இப்படி எல்லாம் ஒரு வைப்ரேஷன் லீடிங் அஸ் டு அந்த ஆர்டினரி ராங் ப்ரொசீஜர் அந்த மாதிரி. இங்க வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரல் ஃபேக்டர்ஸ், அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதெல்லாம் கூட இந்த வைப்ரேஷன் ஆஃப் டிசையர் கெடுத்துருது, அதெல்லாம் வீணாக்கிருது அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா சொல்றாங்க. அப்புறம் தெர் இஸ் a quality, difference of quality, நல்ல வைப்ரேஷன் that comes from the divine. அதே மாதிரி நம்மள திசை திருப்புற டிஸ்டார்ட் பண்ற லோக்கல் அந்த லைஃப் இம்பல்ஸ் அல்லது ஒரு தாழ்நிலை அந்த மாதிரி டிசைர்ஸ் வைப்ரேஷன்ஸ், அது வந்து நம்மள எப்படி புல் டவுன் பண்ணுது. நம்ம வந்து எப்படிப்பட்ட நல்ல வைப்ரேஷன்ஸுக்கு தான் போகணுங்கிறத அடுத்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? வேற யாராவது சொல்ல முடியுமா? சண்முகப்பிரியா இல்லையா லைன்ல? இருக்குமா, படிச்சிட்டு இருக்கேன் மேடம். சரி சரி, படிங்க படிங்க. இறைவனிடமிருந்து வரும் அதிர்வுன்னு என்ன மேடம்?
அது நமக்கு என்னன்னே தெரியறது இல்லையா? அதுல சிக்கல் இப்போ. அதாவது நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் எதை நோக்கி இருக்கும்? பெரும்பாலும் எப்படி இருக்கும்? மெட்டீரியல் சம்பந்தமா தான் இருக்கும். மெட்டீரியல், லௌகீக விஷயம் சம்பந்தமானதான் இருக்கும் நம்மளோடது. ஆனா இறைவனுடைய விருப்பம் என்னவாக இருக்கும்? அவன் என்ன செய்வான்? அவனை நாம உணரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். சோ அப்போ அவனுடைய விருப்பம் மிகவும் உயர்வான விருப்பமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணுமோ, எப்படி அந்த சூழ்நிலைகளை அமைக்கணுமோ அப்படி அமைச்சு கொடுப்பான். அப்போ இறைவனுடைய அந்த விருப்பத்தை நாம அத புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தானே. இப்போ ஒரு இன்டெகிரல் யோகா பத்தி ஒரு ஒர்க் ஷாப் எடுத்தாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. அப்போ அதுல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யூ ஹாவ் டு பி சின்சியர். அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ கண்டிஷன் மாதிரி, சின்சியாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. சின்சியாரிட்டினா அப்போ அதை என்ன சொல்லலாம்? எப்படி சின்சியரா இருக்கிறது? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க வசந்தம்மா. ஆமா, அட் எனி டைம் நம்ம டிவைன் அல்ல மதர் அவங்க எதிரில நம்ம எதை செய்வோமோ அதுதான் சின்சியர் இல்லையா? அவங்க எதிரில நான் என்ன செய்ய நியாயமா விரும்புவேனோ செய்வேனோ. ஆனா நம்ம நார்மலி என்ன பண்ணுவோம்னா, நமக்குள்ள சில இது இருக்கும், கரைகள். அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு போய் நல்ல விளையாட்டா அங்க நிற்போம். அப்ப அது இன்சின்சியரிட்டி. பகவான் எல்லா இடமும் எழுதினாரு இல்லையா? இண்டீட் மதர் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். பிஹேவ் as if mother is always in your presence. Looking at you. Mother is always looking at you. In fact, she is அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போ தேங்க்யூ. என்னன்னாக்கா, நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இல்லாட்டி நல்லதை நினைச்சாலும் சரி, நல்லதும் கெட்டதோ இல்லாட்டி என்னவோ வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்தையுமே ஒரு மதர் கிட்ட சப்மிட் பண்றது அப்படிங்கிறது, அன்னை கிட்ட சப்மிட் பண்றது அப்படிங்கிறது தான் அது சின்சியாரிட்டி. நான் இப்படி நினைச்சேன், நான் இப்படி அவங்கள பத்தி தப்பா நினைச்சேன், இது மாதிரி எல்லாம். ஐயோ தப்பா நினைச்சிட்டேன், அது வேற விஷயம். அது மென்டலா வர்றது. அது இந்த மாரல் சம்பந்தப்பட்டது, ஒழுக்க ரீதியானது. ஆனா அன்னை கிட்ட சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்வோம்? நான் இப்படி இதை நினைச்சிட்டேன், இவங்களை இப்படி நினைச்சிட்டேன், இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே இந்த குழந்தை இதுல இருந்து வெளியே வரணும்னு பாக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த முறை அதற்கான சூழ்நிலைகள் ஒண்ணு விலக்கப்படும். அப்படி சூழ்நிலை வந்தா கூட அதுல இருந்து காப்பாற்றப்படுவோம். ஏன்னா இதுதான் முக்கியமானது இல்லையா? சோ அப்படிதான் இந்த ஆசையும் கூட. நான் இப்படி ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னாக்கா, நான் ரொம்ப ஆசைப்படுவேன் முன்னாடி எல்லாம். அப்போ ஒரு பர்த்டேக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். நிறையனாக்கா ஒரு 5ஓ 6ஓ. இன் தோஸ் டேஸ் அது பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு வேர் சாரீஸ். அப்போ ஒரு 6 சாரியோ என்னவோ வாங்கினேன் நான். ஆனா என்ன காரணத்தினாலும் தெரியல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கபோர்ட்ல எல்லாத்தையும் அங்க வச்சுட்டேன் நான். சோ வீட்டுக்கு இப்ப அடுத்த நாளைக்கு பர்த்டே அப்படின்னா லீவ் போட்டேன் நானு. யூ காண்ட் இமேஜின், ஒண்ணு கூட இல்லை. ஏன்னா எல்லாமே ஆபீஸ்ல இருக்கு. அப்ப இது எது காரணம்? அது ஆசைதான். ஆசைதான். அவ்வளோ ஆசை. அந்த டிவைன் வில் வேற மாதிரி இருக்கு வைப்ரேஷன். அவ்வளோ ஆசை. இதை எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரை டசன் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில அன்னைக்கு பார்த்தானாக்கா ஒரு பழசு. அப்ப அதுல இருந்து பகவான் என்ன சொல்ல வர்றாரு? ஓகே, நீ இவ்வளோ ஆசைப்படாத, கடைசியில என்ன ஆகுது, ஒண்ணுமே உனக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு அந்த நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதெல்லாம் இந்த
இது மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம், அதனாலதான் இதை முக்கியமா சொல்றேன். இல்லாட்டி நம்ம வருத்தப்படுவோம், இல்லாட்டி என்ன செய்வோம், மெனக்கட்டு போயிட்டு அதை போய் எடுத்துட்டு வருவோம். ஆபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வருவோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே செய்யல. காரணம், ஓகே இதுல ஏதோ ஒண்ணு நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ இப்போ ஒண்ணு அப்படின்னா நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம், இல்லாட்டி அதை வாங்கி 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 அங்க கொண்டு போய் வைப்பானு. சோ இதெல்லாம் வந்து அந்த டிசையரை வந்து சொல்லுது. அப்போ இறைவனுடைய விருப்பம் அப்படிங்கிறது, மைத்திலிக்கு பதில் சொல்றேன். இறைவனுடைய விருப்பம் வந்து உன்னுடைய ஆசை லௌகிகமானது அல்ல, இது சம்பந்தப்பட்டது அல்ல. உனக்கு வந்து உன் பர்த்டே அன்னைக்கு நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அதை கத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு உணர்த்த வர. அதை பத்தி ஒன்னும் வருத்தம் இல்லை. ஆனா அதே சமயம் இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து அன்னை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு பர்த்டேக்கு நான் எதுவுமே வாங்கல, பட் ஐ காட் அஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் செவரல் பீப்புள். இதுவும் ஒரு முறை நடந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு முன்னாடி இதை நீங்க பர்த்டேக்கு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி they gave me. அப்போ அங்கே அதை நான் விடும் பொழுது, அதை நான் ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கும் பொழுது, இங்க வந்து எனக்கு இன்னும் அது கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த மாற்றம், அது எனக்குள்ள கொண்டு வந்த மாற்றம், இல்லாட்டி நான் ரியலைஸ் பண்ண அந்த என்னுடைய மிஸ்டேக்கு, அது வந்து அடுத்த முறை வரும் பொழுது அது வேற மாதிரி வந்தது. சோ இதுதான் இங்க சொல்ல வர்றேன் மைத்திலிக்கு. மைத்திலி இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ மேடம். கரெக்ட். ஓகே. சோ அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கலாம். I insist on this point because this eliminates all moral factor. நீங்க சொன்ன மாதிரி அந்த இறைவனுடைய விருப்பம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதுபடி நாம நடந்துகிட்டோம் அப்படின்னாக்க, எல்லா விதமான ஒழுக்க ரீதியான அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அது நீக்கிவிடும் அப்படிங்கிறார். சோ இப்போ வந்து ஒழுக்க ரீதியான அப்படின்னாக்கா, நாம வந்து இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாம இந்த வகையில வளர்க்கப்பட்டிருக்கிறோம். என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமையாச்சுன்னாக்கா வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சு, சாமி போட்டோவை வந்து தொடச்சு, அன்னைக்குதான் புதுசா அந்த ஃப்ளவர்ஸை வச்சு, அதுக்கப்புறம் விளக்கேத்தி என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு அலுப்பு வேற நம்ம சொல்லிக்குவோம். ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சுடா இவ்வளோ வேலை அப்படின்னு. அப்போ இங்க இறைவன் எங்க இருந்து உட்காருவார், இங்க நம்ம பூஜை ரூம்ல எப்படி உட்காருவார்? வரமாட்டாரு. கரெக்ட். நம்ம வேலையெல்லாம் ஐயோன்னு அழுத்துக்குமே தவிர கடவுளை நினைக்கவே மாட்டோம். கடவுளை நினைக்கல, வேலை வேலைன்னு அழுத்துக்கிறது தான் நம்ம வேலையா போச்சு. சொல்லுங்க வசனம். ஆமா, இதத்தான் ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த டிஃபரன்ஸ்ல கொண்டு வரார் பகவான். அதை கொண்டு வர்றாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்ப நான் சீனை மாத்திக்கலாம். நம்ம அன்னைக்கிட்ட வந்துட்டோம். அன்னைக்கு எது பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது மலர்கள் தான் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன செய்வோம், காலங்காத்தால பல்லு தைக்கிறோமோ இல்லையோ நேரா போய் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து, இதை இன்னைக்கு வைக்கணும், இதை இங்க வைக்கணும், இதை அங்க வைக்கணும், இந்த வேஸ்ல வைக்கணும். நமக்கு மைண்ட் எப்படி போகுது இப்போ, வேற மாதிரி போகுது. நீங்க வந்து குளிச்சு தலை குளிச்சு அதெல்லாம் பண்ணிட்டீங்களா என்ன? ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த மாரல் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்க எலிமினேட் ஆகுது. புரியுதா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? புரியுது மேடம், புரியுது. அந்த மாரல் ஃபேக்டர் வந்து இப்ப எலிமினேட் ஆயிடுது. நாம வந்து வளர்க்கப்பட்ட விதம், ஒரு ஒழுங்கு, ஒரு நடைமுறை செயல்கள்ல ஒரு ஒழுங்கு வர்றதுங்கிறதுக்காண்டிதான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அதை வந்து ஆத்மார்த்தமா நாம வந்து நம்முடைய இதயத்திலிருந்து அதை செய்யறதுக்கு தவறிட்டோம். சோ அதை வந்து கொஞ்ச நாள்ல அது சலிப்பு தட்டி போயிடுது, நமக்கு வந்து அது வேலையாக போயிடுது. அப்போ வந்து அது ஒரு மெனக்கடல் தேவை இருக்கு, நமக்கு முணுமுணுப்பு இருக்கு, வேலை அதிகமா இருக்கு, இப்படின்னு செய்யற மாதிரி ஆயிடுது. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஆரோவிலியம் தான், அவங்களுக்கு வந்து இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் விட முடியல.
அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது அவங்களே என்கிட்ட சொன்னது, எனக்கு ரொம்ப தெரியாது. அவங்களே என்கிட்ட சொன்னது, நான் இது மாதிரி இவ்வளவு சாமி விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு அதாவது பித்தளையில இருக்க பிராஸ்ல அது மாதிரி அதெல்லாம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் பண்ண காலையில எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுது மேடம். எனக்கு வந்து அத செய்ய முடியல. ஆனா அத செய்யணும். அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன். அப்படின்னு இவங்க என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒண்ணும் சொல்லல. ஏன்னா இது அவரவருடைய விருப்பம். நம்ம தலையிடக்கூடாது. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரரே சொன்னாராம், "நீ என்ன பிரயோஜனம்? உனக்கு இவ்ளோ படிச்சுட்டு, அன்னை என்ன சொல்லியிருக்காங்கன்னு இன்னும் உனக்கு புரியலையா? இன்னும் இத கட்டிட்டே இருக்கியே" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு இதெல்லாம் தெரிஞ்சு, அதனுடைய ஆழம் தெரிந்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து அத குறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களே சொன்னது. சோ இது மாதிரி அந்த மாரல் ஃபேக்டர்ஸ் அத வந்து இது எலிமினேட் பண்ணிடுது. அடுத்து, இட் எலிமினேட்ஸ் திஸ் பிஜோரேட்டிவ் நோஷன் ஆஃப் டிசையர். இது வந்து ஒரு மட்டமான ஒரு அபிப்பிராயம். அதுதான் பிஜோரேட்டிவ் அப்படிங்கிறது. அந்த ஆசையினுடைய அந்த மட்டமான நோக்கத்தை அதையும் கூட வந்து அது எடுத்துடுது. அதையும் எலிமினேட் பண்ணிடுது, அதையும் நீக்கிடுது. ஏன்னா பெரும்பாலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து சரி சாப்பிட எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். ஏதோ ஒரு வை என்னவோ மிஸ்டேக்கோ என்னவோ தெரியல. ஒரு ஒரு நம்ம நம்ம இலையில என்ன போடணுமோ அதை போடாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து முன்னாடி இருந்தானாக்கா நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? குறையா சொல்லுவேன், எனக்கு போடாம போயிட்டாங்க பாருங்க. போடாம போயிட்டாங்க பாருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒழுங்கா கவனிக்கிறாங்களா பண்றாங்களா இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் புக்காவே போயிடும். அது அவ்வளோ பெருசா ஆக்குவோம். பட் ஆனா மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? ஓகே, அவன் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தானாக்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுவோம். அதாவது இப்பயும் வந்து அது இல்லாம இல்லை, அது இருக்கு. ஆனா இப்போ நம்முடைய அந்த மனநிலை, அது உருவாக்கும் அந்த அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன் வந்து இப்ப மாறி போயிருக்கு. இததான் சொல்றேன். அப்போ அந்த மட்டமான அந்த நோக்கங்களையும் இது வந்து எடுத்துருது. ஆசையினுடைய அந்த மட்டமான இதையும் அதை எடுத்துருது. சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது அகெயின் இந்த கல்யாண ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சில சமயம் நம்ம நம்ம வீட்டுல இருந்து 2-3 பேர் போனோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தானாக்க இப்போ இருக்கிற மனநிலையில அன்னைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு ஒண்ணு போற ஃபேமிலிக்கு ஒண்ணு போறோம்னு சொல்லுவோம். ஃபேமிலிக்கு ஒண்ணு போறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். சோ அதுதான் இப்ப இருக்கிறது. ஆனா இதுக்கு அந்த பழைய நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஏன் இவங்க ஒண்ணுதான் கொடுக்குறாங்க, ஏன் 3 பேருக்கு 3 கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. இது மாதிரியான ஒரு மட்டமான அந்த நோக்கத்தையும் அது நீக்கி விடுகிறது. More and more the vision is eliminating all notions of good and bad, right and wrong, inferior and superior and all that. இது மாதிரி இந்த விஷன் நமக்கு வந்து இந்த ஒரு ரியலைசேஷன், நம்ம வந்து இத அகத்தின் பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது இந்த நல்லது கெட்டது இது எல்லாமே நமக்கு வந்து போயிடுது. நல்லது கெட்டது, குட் அண்ட் பேட், ரைட் அண்ட் ராங், சரி தவறு, இது எல்லாமே நமக்கு போயிடுது. ஏன்னு சொன்னா வேற ஒரு நிலையில இருந்து பாக்குறோம். இதுக்கும் நான் வந்து முன்னாடி சொன்ன உதாரணம் தான், இதுக்கும் எடுத்துக்கலாம். சோ எல்லா விதமான இந்த சரி தவறு பிசினஸ் எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் அண்ட் ஆல் தட், அதாவது சுப்பீரியர் இன்ஃபீரியர் கூட போயிடுது. ஒருத்தர் சாரோட ஃப்ரெண்டு சொன்னாரு, நான் வந்து இந்த சின்ன கார் ஒண்ணு இருக்கு, அது என்ன காரு பேர் தெரியல, ரொம்ப குட்டியோண்டு தீப்பெட்டி மாதிரி இருக்கும். இந்த கார் நானோ கார் மேடம், நானோ கார். நானோ இல்ல, நானோ வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்தது. அது பேர் எனக்கு ஆல்டோ அல்லது மாருதி 800. அந்த மாருதி சீரீஸ்ல ஒரு குட்டியோண்டு கார் ஒண்ணு, அது வந்து அதுல போனேங்க. அந்த இவன்
அந்த வாட்ச்மேன் கல்யாண மண்டபத்துல அந்த வாட்ச்மேன் வந்து உள்ள கூட விட மாட்டேன்ட்டான், நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க சார் அப்படின்ட்டான். ஏன்னு சொன்னா அந்த காரை வச்சு அதை வந்து மனிதர்களை அதை வந்து எடை போடுறாங்க. இங்க ஆரோவில்ல ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இந்த மாத்ரு மந்திர் அந்த கோல்டன் அந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்கான அந்த கோல்டு கொடுத்தவர் ஒருத்தர். அவர் வந்து அவர் ஒரு முறை, அதாவது அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய பார்த்திருக்கேன் போல இருக்கு, ஆனா எனக்கு இவர் தான் அவருன்றது தெரியல. ஆனா அவர் வந்து ஒரு சின்ன பிரசன்டேஷன் கொடுத்தாரு சாவித்ரி பவன்ல. He was so simple like anything. அதாவது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அழுக்கான ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு சாதாரண காக்கி ட்ரௌசரும் போட்டுட்டு அந்த பிரசன்டேஷன் கொடுக்குறாரு. என்னது, கோடிக்கணக்குல கோடி கோடியா வந்து கொட்டுற ஒரு மனுஷன் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, அவர் வந்து அவங்க ஊரு ஜெர்மனி, அங்க போகும்போது கூட இவர் இப்படிதான் ஒரு ஜோல்னா பையன் மட்டும் மாட்டிட்டு போவாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கேட்கறதுக்கு. அப்போ அந்த டிசையர் அப்படிங்கிற ஒண்ணு, அந்த ஆசை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம இறைவனுடைய விருப்பம் மட்டும் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும் பொழுது மேல இருந்து பார்க்கும்போது இது சரி இது தவறு, நான் வந்து சுப்பீரியரு இன்ஃபீரியரு, இந்த எந்த விதமான இதுவுமே இல்லை அவருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அது எடுத்துருது. There is only what might almost be called a difference of vibratory quality. Quality still gives the idea of superiority and inferiority. குவாலிட்டியை வந்து நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவோம். எதையாவது ஒண்ணு வாங்கினாக்கா என்ன வார்த்தை சொல்லுவோம்? புரியல மேடம், என்ன சொல்றீங்க? புரியல. குவாலிட்டியை சொல்லும் போது ரெண்டு விதமான குவாலிட்டியை சொல்லுவோம்ல, எப்படி சொல்லுவோம்? அதை உள்ளது தரம் இல்லாதது. குட் குவாலிட்டி பேட் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல. அதனால வந்து மதர் என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தை கூட வந்து அதுக்கு பொருத்தம் இல்லாதது. ஏன்னா இறைவனுடைய அந்த சக்தி கீழே வரும்போது, அந்த ஆற்றல் கீழே வரும்போது இந்த குவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை. இதெல்லாம் வந்து மனிதன் கண்டுபிடித்த வெறும் வார்த்தைகள், அவ்வளவுதான். ஸோ அந்த அந்த வைப்ரேஷனுக்கு அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம அதை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச் இஸ் தேர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இறைவனின் தொடுகை இருந்தால் அனைத்தும் சாத்தியம். என்ன, சாத்தியம் அல்லாததும் சாத்தியம்னு சொல்லக்கூடாது, அனைத்தும் சாத்தியம்னு சொல்லணும். ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச் இஸ் தேர்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய தொடுகை இருந்தால் அனைத்தும் சாத்தியமே அப்படின்னு சொல்லணும். அப்ப எல்லாமே வந்து சாத்தியம். அதுல வந்து குவாலிட்டி, பெட்டர் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஆற்றல் ஒன்று, இறைவனுடைய சக்தி ஒன்று, இறைவனுடைய அன்பு ஒன்று, இறைவனுடைய அருள் ஒன்றே ஒன்று. அதுக்கு இதுக்கு அதுக்கு அப்படிங்கிறது அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுடைய அருமையான கண்டுபிடிப்பு. ஓகேவா? It is not quality, it is not intensity. I do not know the scientific term they use to distinguish one vibration from another, but that is what it is. இப்போ உதாரணமா இப்படி உங்களுக்கு புரியணும்னாக்கா இப்படி எடுத்துக்கலாம். இரண்டு இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, ரெண்டு ஃபேமஸ், ரெண்டு பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சினிமா மேடம் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சார். மேடம் அப்படி வச்சுக்கலாம், சித்ரா சொன்ன மாதிரி. அப்போ தேங்க்யூ மேடம். அப்போ இதுல வந்து எந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கு, எந்த வைப்ரேஷன் மோசமா இருக்குன்னு எப்படி சொல்வீங்க? அவங்க கொடுத்த பாடல் ஹிட் ஆகிறத வச்சு. இல்ல அது எல்லாமே வந்து ஒரே இசை தானே, இல்லையா? ஒரே இசை தானே. இது நல்லா இருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இசை என்பது இசை, அவ்வளவுதான், இல்லையா? இது அவர்கிட்ட இருந்து வந்தது, இது இவர்கிட்ட இருந்து வந்தது, இவ்வளவுதான் வித்தியாசம். வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இசை என்பது இசைதான். அதே போலதான் வேற ஏதோ ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைச்சா அதுக்குள்ள
மறந்துட்டேன். சோ இது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம் எல்லா விஷயத்தையும். இப்ப நாம ஒரு ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம உட்காந்து ஒரு ஐடி ஃபீல்டுல இருக்கோம். நம்ம வந்து இந்த ஐடி சம்பந்தமான வேலைகளை நம்ம செய்யறோம். ஓகே, இப்ப வந்து ஒரு கார்டனர் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து நம்ம தோட்டத்தை எல்லாம் ரொம்ப அழகா எந்த செடியை எங்க வச்சா எப்படி வரும், எதை நிழல்ல வைக்கணும், எதை வெயில்ல வைக்கணும், எங்க வந்து தொட்டி வைக்கணும், எங்க வந்து புஷ் வைக்கணும், எங்க மரத்தை வைக்கணும், என்ன செய்யணும், எதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும், இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்க நமக்கு தெரியுமோ? தெரியாது தெரியாது தெரியாது. இப்போ அது ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன், அது நமக்கு தெரியாது. இந்த ஐடி இதுல இது ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன், இது அவருக்கு தெரியாது. ஆனா ரெண்டுமே ஒரே அந்த இறைவனுடைய பார்வை மட்டும்தான். இவ்வளவுதான். சிம்பிளா இப்படி புரிஞ்சுட்டானாக்கா போதும். ஓகேவா? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பேரா. ஓகே எவ்ரிவன்? புரியுது மேடம், புரியுது. Yes, madam. எவ்ரிவன்? அழகா Nana இருக்கு. Thank you. Yes, madam. ஓகே, குட். இப்போ அடுத்த பேரா பார்க்கலாம். And so what is noteworthy is that the vibration, what one might call the quality of the vibration that comes from the Lord. இது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம மனிதர்கள் கிட்ட இருந்து வைப்ரேஷன் வர வைப்ரேஷனை பத்தி, அந்த அதிர்வலைகளை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா இறைவன் கிட்ட இருந்து வரும் பொழுது இப்ப என்ன ஆகும்? எனக்கு தனியா உங்களுக்கு தனியா வருமா என்ன? உதாரணத்துக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அன்னையினுடைய பால்கனி தர்சனம். ஓகேவா? அன்னை வந்து பால்கனியில நிக்கிறாங்க. நீங்க அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அவ்வளோ பேரு நிப்பாங்க. அப்போ அந்த இறைவனுடைய அருள் எனக்கு கொஞ்சமாகவும் பக்கத்துல இருக்கிறவனுக்கு அதிகமாகவும் கொட்டுமா என்ன? எல்லாருக்கும் ஈக்குவல், எல்லாருக்கும் சமமா தான் இருக்கும். எல்லாருக்கும் கொட்டும். அந்த அருள் வந்து அத்தனை பேருக்கும் பொழியும். ஆனா எப்போ அந்த வித்தியாசம் வருது? யாராவது சொல்ல முடியுமா? ரிசெப்டிவிட்டி மேடம். யார் எந்த அளவு வாங்கிக்கிறாங்களோ அந்த பத்திரம் நிறையற மாதிரி. ஆமா ஆமா, கரெக்ட். கண்மப்பிரியா சொல்லுங்க. அதேதான்மா நானும் சொல்ல வந்தேன். ரிசெப்டிவிட்டி ஆமா, ஏத்துக்கிறது. நாம எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய ஏற்பு திறன் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அருளை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும், அந்த அதிர்வை உள்வாங்கிக் கொள்ள முடியும். நீங்க இறைவனாவே ஆகணும், இல்லாட்டி நான் மதர்க்கே சரண்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சானாக்க அதுவும் அந்த இடத்துல நடக்கும். அதுக்கும் மேல உனக்கே நான் அடிமையா கிடக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் நடக்கும். இது எல்லாம் ஆனா பக்கத்துல இருக்கிறவரு எனக்கு இந்த வியாதி இருக்கு, இது சரியானா போதும்னா அது மட்டும் சரியாயி திருப்பியும் அப்படியே போயிடுவார். இந்த எந்த மாற்றமும் இல்லாமல் அது அப்படியே இருக்கும். So அந்த வைப்ரேஷன் that comes from the Lord is constructive. இது ரொம்ப முக்கியமானது. அது ஒண்ணுதான் ஆக்கப்பூர்வமானது. கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன? ஆக்கப்பூர்வமானது. முற்றிலும் அது வந்து எந்த விதமான தீங்கும் யாருக்கும், எந்த ஜீவராசிக்கும், எந்த உயிருள்ள ஜீவராசிக்கும் இழைக்காது. அந்த பகவானுடைய பரமனுடைய அந்த அருள், அந்த அதிர்வலை. இட் வில்ஸ் அண்ட் இட் இஸ் பீஸ்ஃபுல் அண்ட் லூமினஸ். அது ஆக்கப்பூர்வமா தான் இருக்கும், அது அமைதியா தான் இருக்கும், அது வந்து ஒரு ஒளி வீசக்கூடியதாக தான் இருக்கும். While the other vibration of desire or any similar vibration complicates, destroys, confuses and twists things, confuses and distorts them, twists them. ஆனா ஆசைகள்ல இருந்து வர்றது எப்படி இருக்கும்? ஒரு இது எனக்கு நடந்தது, இது என்னுடைய ஆசையும் கூட, அதை தான் இங்க சொல்ல வர்றேன். அவங்க மேல தப்பு கிடையாது. ஒரு சாதகர், பெரிய ஒரு சாதகர் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆரோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து போனேன், ஃபேமிலியோட போனேன். அவங்க வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு சாரி எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க.
அப்போ நான் அதை பார்த்து ஒரு மாதிரி அந்த சாரிய பார்த்து, இது மெட்டீரியல் விஷயம், முழுக்க முழுக்க மெட்டீரியல் விஷயம். ஆனா அவர் காட்டின அன்பு எதுக்குமே ஈடாகாது. அது அந்த சமயத்துல என்னுடைய கண்களுக்கு அது தெரியல. நான் பார்க்கிறது அந்த சாரியை மட்டும் பார்க்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பெக்டட் சம்திங், அதாவது ரொம்ப அப்படி ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு போயிட்டு, அப்புறம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் மதர் கிட்ட சொன்னேன், நான் எதுக்கு இப்படி எதிர்பார்த்தேன்னு தெரியல, ஏன் இப்படி நினைச்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுச்சு. சோ இந்த ஆசை இருக்கிற அந்த அதிர்வலை வந்து என்ன பண்ணுது, அவருடைய அன்பை அன்று முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அந்த ஆசை எழுப்பிய அதிர்வலைகள் அது வந்து ட்விஸ்ட் பண்ணிடுச்சு, அது திரிச்சு விட்டுருச்சு எல்லாத்தையும். ச்சே, இவ்வளவுதானா இவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசை உருவாக்கிய அதிர்வலைகள் அப்படி மாத்திடுச்சு. அதே போலதான் யாரு வந்து என்ன சின்ன பொருள் அன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு லெசன், பாடம் அப்படின்னு சொல்லலாம். யாரு வந்து சின்ன ஒரு பொருள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அன்னையினுடைய ஒரு ஏதோ ஒரு புத்தகம், ஒரு அது படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. எனக்கும் அது தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அன்னை ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்களோ அப்படின்னு தோணும். இந்த தர்ஷன் போட்டோ எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப அப்பெல்லாம் புத்தகங்கள்லாம் படிக்கல. பட் பாண்டிச்சேரிக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப வெயிலா இருக்கும். அப்ப அன்னையினுடைய அந்த தரிசன போட்டோ பார்க்கும்போது எவ்வளவு திக்கா இருக்கு இந்த புடவையெல்லாம், எப்படி இவங்க வந்து இத உடுத்திக்கிறாங்க அப்படின்னு இந்த கேள்வி மட்டும் என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப எதேச்சியா ஒரு புத்தகம் என் கையில கிடைச்சது. அதுல வந்து இதே கேள்வியை ஒரு சாதகர் வந்து கேட்கிறாங்க, ஒரு சாதகி கேட்கிறாங்க, நீங்க வந்து இவ்வளவு திக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே இந்த வெயிலுக்கு, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, அதை போட்டுட்டு இவ்வளோ நேரம் இந்த தரிசனத்துக்காக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அன்னை சொன்ன ஒரே ஒரு பதில், நான் அவர்களுடைய அன்பை மட்டும் இதில் பார்க்கிறேன், அவ்வளவுதான். அப்போ என்ன ஒரு வைப்ரேஷனை அந்த இறைவனா இருக்கிற அன்னை கிரியேட் பண்றாங்கன்னு பாருங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணத்தை, அந்த எண்ண அலைகளை அவங்க வந்து உருவாக்குனாங்க. நம்மளால இது மாதிரி செய்ய முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பின்னாடி இந்த டெக்ஸ்ட்லயே இன்னும் அடுத்தடுத்து வர்ற பேரால நிறைய இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னும் அதுல வந்துட்டே இருக்காது போல. இட் ப்ரொடியூஸ் அண்ட் திஸ் டேக்ஸ் அவே த லைட். இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி அன்று அவருடைய அன்பை அனுபவிக்கும் அந்த மனோநிலை வந்து அது போயிடுச்சு அன்னைக்கு. ஸோ அது போன சந்தர்ப்பம் போனதுதான். இட் டேக்ஸ் அவே த லைட், இட் ப்ரொடியூசஸ் எ கிரேனஸ் இன் which can be intensified by violent movements into very dark shadows. அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் ஒரு இருள கொண்டு போய் தள்ளி விடுது. நம்மளால சில சமயம் அந்த மூச்சு விட முடியாம கூட இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. இல்லாட்டி ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த சைக்கிக் எக்ஸ்பிரஷன். ஏன்னு சொன்னா அந்த சைத்திய புருஷனுக்கு அது ஒவ்வாத ஒரு வைப்ரேஷன். அதனாலதான் அது போல ஒரு அன்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்றோம். பட் ஈவன் when there is no passion, when passion does not intervene, it is like that. எந்த பெரிய ஆசைகளும் விருப்பங்களும் இல்லாதப்போ கூட does not intervene, அது அந்த குறுக்கீடு இல்லாட்டி கூட இது மாதிரிதான் இருக்கு. The physical reality has become nothing but a field of vibrations that mingle and unfortunately also clash and conflict with one another. பிசிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கும் போது நம் கண் முன்னாடி பார்க்கிற சில விஷயங்கள், நம்ம கண்ணெதிர பார்க்கிற சில நிஜங்கள், அது வந்து நமக்கு அகெயின் இது மாதிரியான ஒரு வைப்ரேஷனை தான் நமக்கு கொண்டு வருது. அப்போ ஆனா இதை பற்றி அன்னை சொல்லும் பொழுது, இன்னைக்கு கூட எதுலயோ படிச்சேன், அந்த ஹேட், ஒருத்தர் வந்து நம்மள ரொம்ப வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா
நம்ம மேல அவங்க ரொம்ப அன்போட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அன்னை. ஆனா நம்மளால அப்படி ஏத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இத ஒரே ஒரு உதாரணம் மூலம் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வகுப்புகள்ல. இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஓ ராமன் கடவுள் இல்லை, ராமன் ஒரு மனுஷன்தான், ராமன் இந்த அது என்னது ராமாயணத்துல வர்ற ஒரு வெறும் ஹீரோ தான், இப்படியா ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 1000 வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரொம்ப பக்திமான்களாகிய நாம் என்ன செய்வோம், பக்திமான்கள் கணக்கா சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை கணக்கா கொஞ்சம் சொல்லிட்டு நார்மல் லைஃப்ல இருப்போம். கணக்கா கொஞ்சம் சொல்லுவோம், 18 108 108 அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவ்வளவுதான். என்ன பண்ணுவோம், அதோட விட்டுடுவோம். ஏன்னா அன்னைக்கு கடமை நமக்கு முடிஞ்சிட்டு. ஆனா அவன் என்ன சொல்றான், மனசார அது கடவுளுக்கு இவன் வெறுக்கிறான் அப்படின்னு கடவுளுக்கு தெரியாது. அவன் என்ன கூப்பிடுறான், அவ்வளவுதான், சிம்பிளா. எனக்கு இது நேர்ந்த அனுபவம், யாரோ இல்ல, நேர்ந்த அனுபவம். நான் ஒரு நாள் நான் இப்ப சொல்லல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப நான் நினைச்சுப்பேன், என்னடா யார்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல முடியாது, என்னோட விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியாது, ஏதான நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு நாள் அப்படியே ரோட்ல போகும்போது, என்ன இவங்க இப்படி ஆரோவிலுக்கு இப்படி இருக்காங்களே, இப்படியெல்லாம் இதை பண்றாங்களே அதை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே போயிட்டு இருக்கேன். நான் நடந்து போறேனோ ஏதோ. ஆனா இது மாதிரி சிந்தனைகள், ஏன் இப்படி மக்கள் இப்படி இருக்காங்க, நான் இப்படியே தான் நினைக்கிறேன், ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, இங்க ஜாயின் பண்ணிட்டாங்களே, மதர் கிட்ட வந்துட்டாங்களே, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டது. என்னன்னாக்கா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 வாட்டியாவது ஆரோவில்னு சொல்லுவாங்க, குடிக்காமலே. இது நிஜமாக எனக்கு நடந்த இது அனுபவம். அவங்க எத்தனை வாட்டி ஆரோவில்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, அப்ப இறைவனுக்கு என்ன தெரியும், இறைவன் குழந்தை, அது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு நாம வெறுத்து பேசுறோமா இல்லாட்டி அன்போட பேசுறோமா அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. இந்த ஆன்மா இறைவனை எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கு, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அவன் கடவுள் மறுப்பாளர்லாம் அவனுக்கு தெரியாது. சோ என் நாமத்தை சொல்றான், அதனால அவன் என்னோட குழந்தை, அவ்வளவுதான். சோ அப்போ இந்த இந்த இடத்துல இந்த பிசிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பார்க்கும்போது அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாக நமக்கு தெரிகிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை, இது பிசிக்கல் ரியாலிட்டி. ஆனா this is nothing to do with the other things. So on the clash, the conflict is a climax of this kind of turmoil and disorder and confusion created by certain vibrations. அப்ப என்ன செய்யறோம், நாம அவங்க மேல கல்ல வீசுறோம், அவங்க வேலை எல்லாம் பண்றோம், எல்லா குழப்பங்களும் நடக்குது, என்ன இவன் அப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது பிசிக்கல் ரியாலிட்டி. ஆனா கடவுளுக்கு இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ரியாலிட்டி அது நம்ம கிட்ட கிடையாது. அதனாலதான் இவ்வளவு டிசார்டர், கன்ஃபியூஷன் எல்லாமே ஆர் இன் ஃபேக்ட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அப்போ உனக்கு நீ அறியாமையில இருக்க, உனக்கு அது தெரியல, அவ்வளவுதான். அதனால ஏற்படுற விளைவும் குழப்பமும் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. பிகாஸ் we do not know. ஏன்னா நமக்கு தெரியல அந்த சோலுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியல. சொல்லுங்க ஷண்முகப்பிரியா. நீங்க முடிச்சிருங்க. சரி. They are vibrations of ignorance and they are too small. இது என்ன, இந்த குழப்பமும் இதுவும் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அறியாமை எழுப்புகிற அதிர்வலைகள். அதனால அது குறுகியதாக, என்ன சொல்றது, மிகவும் சிறியதாக, சிறுமைத்தனம் உள்ளதாக, அப்படிதான் அது இருக்கும். அறியாமை உள்ளது எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா நம்மளால நினைக்க முடியாது, நினைக்க தோணாது. So too limited, too short. The problem is no longer perceived from a psychological point of view at all. There are only vibrations. So இதுதான் தெரியாத ஒழிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம இது எதையுமே
பார்க்கிறது இல்லை. சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா 2 விஷயம் ஞாபகம் வருதுமா. ஒண்ணு வந்து அந்த தண்ணீர் கிட்ட வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர்ல வந்து நம்ம அந்த தாட்ஸ் இது பண்ணும்போது அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நல்ல ம், ஹார்மோனியஸ் தாட்ஸ் அதிர்வுகளுக்கு அந்த ஷேப் ம், நல்ல ஆஹ், ம். என்ன சொல்றது, அது ஒரு ஒரு ஷேப் நல்ல ஷேப்பா டிரைவ் ஆகுது ஒழுங்கான சிமெட்ரிக்கலா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தை அது கொடுக்கும். எஸ். தெரிகிறது. அப்படி இல்லாம கொஞ்சம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் லோ எமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது அது ரொம்ப டிஸ்பிகர்டா ஆமா. உருக்குலைந்து டிஸ்டார்டடா. ம், உருக்குலைந்து ம், காட்சியளிக்கிறது அந்த இது ஒண்ணு ஞாபகம் வருதுமா. அடுத்தது வந்து ம், ம், கிரியேட் யுவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் அப்படின்னு ஒரு ம், மெசேஜ் ஒண்ணு முன்னாடி வந்து இப்ப தேடுனா அது கிடைக்கலமா. அது ம், நெட்ல அம்மாக்கு தெரியுமா இருக்கும். ம், அந்த இது ஞாபகம் வருதுமா. கிரியேட் யுவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ம், but அதுல என்ன எக்ஸாக்டா சொன்னாங்கன்றது எனக்கு இப்போ ம், ரெக்கலெக்ட் பண்ண முடியல. இஃப் வசந்தம்மா could recollect, ம், she might help us. இது ஒண்ணுமா. அடுத்தது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆசையின் வசப்பட்டோ இல்ல லோ ஃபீலிங்ஸ்னாலும் கண்டிப்பா அதுல ஆசைதான் இருக்கும். ம், அது வந்து அதுல நம்ம ரொம்ப we are pulled down so much. ம், பட் அதையும் வந்து மதர் ம், வந்து அவங்க கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. ம், அது அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபுல்லா ஒரு மனக்குழப்பத்தை வந்து ஒரு லெட்டர்ல எழுதி முடிக்கும் போது முடிச்ச உடனே ஒரு தெளிவும் ஒரு எனர்ஜியும் வருது. ம். அது ஒரு வந்து அந்த ரசவாதம் மாதிரி அது வந்து அந்த ஆல்கமி நம்மளுடைய அதான். நார்மல் தாட்ஸ் அங்க கொடுத்துட்டு அப்படி வெளியில பண்டமாற்றம் பண்ணும்போது அதுல ம், எல்லாம் நீக்கப்பட்டு தேவையற்றதெல்லாம் நீக்கப்பட்டு மதர் ம், வந்து நமக்கு அதை ரொம்ப அழகாக்கி கொடுக்கறத ம், சத்தியமா உணர முடியுதுமா. அதையும் ஆனா அவங்கதான் பண்றாங்க. அந்த லோ ஃபீலிங்ல இருந்து நீ என்கிட்ட கொடு நான் உனக்கு அதை மாத்தி தரேன்ற அந்த ஒரு உந்துதலையும் அவங்கதான் கொடுக்குறாங்க. ம். ஆமா. அது வந்து அந்த அந்த லோ வைப்ரேஷனை அவங்க வந்து ஒரு இன்டூ லைட்டா லூமினஸா அவங்க வந்து மாத்திடுவாங்க. சமாதியில நடக்கிற மேஜிக் அதுதான். நீங்க வந்து நேத்து தான் போனேன் நானு. ஒரு வாரம் ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நேத்து கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஸோ வாட் எவர் ஐ தாட் ஆர் வாட் எவர் ஹேப்பன், இது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு ஃப்ரீடம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு ரிலீஃப் அந்த மாதிரி இருந்தது. இல்லாட்டி அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த டார்க்னஸ் எல்லாம் எடுத்துட்டது போல இருந்தது. அது மாதிரியான ஒரு சிந்தனை, ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வைப்ரேஷன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னைக்கு மார்னிங் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக சில சைக்கலாஜிக்கல் விஷயம் எல்லாம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இல்ல நம்ம வந்து இது போல விஷயங்களை வந்து சிந்திக்கணும். இப்படியெல்லாம் நாம இருக்கணும். இப்படி வந்து நம்ம கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம், எவ்வளவு ஒரு பியூர் ஆஸ்பிரேஷனோட இங்க வந்தோம். ஆரோவிலுக்கும் சரி ஆசிரமுக்கும் சரி எப்படி நாம வந்தோம், எப்படி நம்முடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசை போடுகிற நிலைமை வந்தப்போ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அகெயின் அது வந்து கிடைச்சது போல இருந்தது. தேங்க்யூ சண்முக பிரியா. அது மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சது போல இன்னைக்கு காலையில இருந்தது. அதனோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத இன்னும் அடுத்த பேரால வரும்போது நான் சொல்றேன். யாராவது அடுத்த பேரா வாசிக்கிறீங்களா? சண்முக பிரியா வாசிக்கிறீங்களா? அம்மா வரலையா? எனக்கு அம்மா வரல. அம்மா அம்மா பாண்டி தான் வந்திருக்காங்கம்மா. இன்னைக்குதான் வந்தாங்க. ஓ சரி, ஓகே. கார்னியாவும் அம்மாவும் லீவுக்கு வந்திருக்காங்கம்மா ஒரு 2-3 நாள். தேங்க்யூம்மா. ஓகே. நான் படிக்கிறேன். அது ஒரே செகண்ட்மா. எங்க வந்திருக்காங்க? பாண்டிதான் பாண்டியா? பாண்டிச்சேரி. சரி, ஓகே. ஒரே செகண்ட்மா அதை படிக்கிறேன். இதை உளவியல் நோக்கிலிருந்து ஆராய்ந்தார். இங்கிலீஷ்ல இஃப் வி கன்சிடர் இட். எஸ்மா. ஓகே. பேஜ் நம்பர் 177. Second paragraph. If we consider it from the psychological point of view, on the mental plane, it is very easy. On the vital plane, it is not very difficult. On the physical plane, it is a little heavier, for it takes the form of needs
But here too, there has been a field of experience these last few days. The study of medical and scientific conceptions of the structure of the body, its needs, what is good or bad for it, and that, reduced to its essence, comes down to the same question of vibrations. It was rather interesting. There was an appearance. For all things, as they are seen by the ordinary consciousness, are pure appearances. There was an appearance of food poisoning, and it became the object of a special study in order to find out whether there was anything absolute in it or whether the poisoning was relative, that is, based on ignorance and a bad reaction, or and on the absence of the true vibration. The conclusion was that it is a question of proportion between the amount, the sum of vibrations that belong to the Lord, and the vibrations that still belong to obscurity. And depending on the proportion, it takes the form of something concrete and real, or of something that can be eliminated, that is, which does not resist the influence of the vibration of truth. இதோட நிறுத்திக்கலாம் சண்முகப்பிரியா. Okay, please, ma. தமிழ்ல யாராவது வாசிங்க. வாசிக்கட்டுமாமா? வாசிங்க. இதை உளவியல் நோக்கிலிருந்து ஆராய்ந்தால் மனத்தளத்தில் அது மிக எளிது. பிராணதளத்திலும் அதிக கடினமில்லை. தூலதளத்தில் சற்று கடினமாகிறது. ஏனெனில் அங்கு அது தேவைகள் என்னும் வடிவம் எடுக்கிறது. ஆனால் இங்கு கூட கடந்த சில நாட்களில் அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன. உடலின் அமைப்பு, அதன் தேவைகள், எது அதற்கு நல்லது, எது தீயது என்பது பற்றிய வைத்திய அறிவியல் கருத்துக்களை ஆராய்ந்திருக்கிறேன். சாராம்சத்தில் அவையும் அதிர்வுகளில் வந்தே நிற்கின்றன. ஒரு சுவையான விஷயம், உணவில் விஷம் கலந்து விடுதல் போன்ற ஒரு தோற்றம். ஏனெனில் எல்லாமே அவை சாதாரண உணவினால் பார்க்கப்படும் முறையில் வெறும் தோற்றங்களே வந்தது. அதை ஆராய்ச்சி பொருளாக எடுத்துக்கொண்டேன். அதில் முழு உண்மை ஏதாவது உள்ளதா, அல்லது உணவு விஷமாதல் என்பது ஒரு சார்புடைய உண்மைதானா? அதாவது விஷமாவது அஞ்ஞானத்தின் தவறான எதிர்ச்செயலின் காரணமாக, உண்மையான அதிர்வு இல்லாமையின் காரணமாக ஏற்படுகிறதா என்று கண்டுபிடித்தல். எல்லாம் விகிதாசாரத்தை பொறுத்த விஷயம். இறைவனை சேர்ந்த அதிர்வுகளின் தொகை எவ்வளவு, இன்னும் இருளை சார்ந்துள்ள அதிர்வுகளின் தொகை எவ்வளவு என்கிற விஷயமே என்ற முடிவுக்கு வந்தேன். அந்த விகிதாசாரத்திற்கு ஏற்றபடி அது கண்கூடான மெய்யான வடிவம் கொள்கிறது, அல்லது நீக்கிவிடக்கூடிய வடிவம் கொள்கிறது. அதாவது அதான் உண்மையின் அதிர்வினுடைய செல்வாக்கை எதிர்க்காத வடிவம். கடைசி லைன் வாசிங்க, திருப்பியும் லாஸ்ட் லைன் வாசிங்க மீரா. அதாவது உண்மையின் அதிர்வினுடைய செல்வாக்கை எதிர்க்காத வடிவம். ஓகே, குட் குட் குட். யாராவது சொல்ல முடியுமா அத? சண்முகப்பிரியா, எஸ் சொல்லுங்க. அம்மா, இது ஒண்ணு அந்த பொருளே கெட்டு போன பொருளா இருக்கலாம். ஃபுட் அலர்ஜன்ஸ் அதிகமா, ரசாயனங்கள் அதிகமானதா, இல்ல அந்த பண்டமே கொஞ்சம் பழுதானதா, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அது அப்படி இருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம சமைக்கும் போதோ அந்த எண்ணெய் அதிர்வுகள் ஒரு எரிச்சல் கோவத்தோடயோ இல்ல ஒரு லோ ஃபீலிங்ஸோடயோ சமைக்கும் போதோ உணர்வுகளின் தாக்கத்தினாலையும் அது பழுதடையலாம். எந்த விதமாவும் ஒரு உணவு உட்கொள்றதுக்கு தகுதி
இல்லாததாக ஆகக்கூடும். ம் அதுல வந்து இப்போ இதெல்லாம் படிக்கும்போது ஆனா சும்மா சிம்பிளி டெல்லிங் த மதர் ஒவ்வொரு விஷயத்தையும்ன்றது எவ்வளவு அதுல இம்பாக்ட் இருக்குங்கிறது புரிய வருது. ஆனா நம்ம பிராக்டிக்கலா பண்ணும்போது அது ஓகே, அது மெக்கானிக்கலா சில டைம் இருந்தாலும் அதை பண்ணிடுறோம். ஆனா ஆமா இது படிக்கும்போது அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு அது இருக்குங்கிறது தெரியுது. புரிய வருது. ம் தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாராவது இன்னும் கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் யாராவது ஒரு நல்ல உதாரணங்கள் இன்னும் யாராவது சொல்ல முடியுமா இத புரிஞ்சுக்கிற மாதிரி? மைத்திலி, ராதாராணி ஒண்ணு தோணிச்சு மேடம். இப்ப இந்த உணவு சொல்லுங்க. பத்தி எனக்கு வந்து போன வெளியில போய் சாப்பிடுற ஹோட்டல் எல்லாமே சாப்பிடும் போதே நான் முன்னாடியே நினைச்சுட்டேன். எனக்கு பயமா இருக்கும். ம் அவங்க இந்த செஃப் வந்து எந்த மனநிலையில எல்லாம் பண்றாங்களோன்னு. ஏன்னா இப்பதான் ம் அது ஒரு புத்தகத்துல தோணிச்சு எனக்கு இது படிக்கும் போது. ம் ஓகே. நான் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில வீட்டுக்கு போகும்போது, சில வீடுகள்ல போய் சாப்பிடும்போது நமக்கு உடம்பு சரியில்லாம போகும். அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும். ஃபுட்டுல நீங்க சொன்ன மாதிரி கெட்டுப்போன ஃபுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே நல்ல ஃபுட்டு தான். ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணது தான். ஆனா நமக்கு ஒத்துக்காது. இது மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா? எஸ். யாரு? கிடையாது. ஷண்முபிரியா சொல்லுங்க. ஷண்முபிரியா சொல்லுங்க. ஆமா, ஆயிருக்குமா அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஆ ஏதோ ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாதப்போ அது என்னால ஆ மூச்சு விடவே முடியல. அது வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இததான் அன்னை வந்து இங்க சொல்ல வர்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஹோட்டல்ல பண்றது அது கமர்ஷியலா பண்றது அப்படிதான் பண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப நம்ம பெருசா எதையும் அதை கணக்குல எடுத்துக்க முடியாது. ஆனால் இது மாதிரி சில விஷயங்களும் நமக்கு நடக்கிறது உண்டு. அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு ஒத்துக்காது. அதுக்கு என்ன காரணம்னா அவர்கள்கிட்ட இருந்து வர்ற அந்த அதிர்வலைகள். ஸோ அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நம்ம இப்போ இதை பார்க்கலாம். If we consider it from the psychological point of view on the mental plane, it is very easy. அந்த மன ரீதியாக பார்க்கும் பொழுது இதை வந்து நம்ம ஈஸியா இதுல இருந்து வெளிவந்துடலாம். அதே போல ஆன் த வைட்டல் பிளேன் இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். அந்த வைட்டல் பிளேன்ல இருந்தும் ஓகே இவங்க இப்படிதான், நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்கூடாது அப்படின்னு அதுக்கும் நம்ம வந்து ஓரளவு கஷ்டம் இல்லாம வெளியே வந்துடும். ஆன் த பிசிக்கல் பிளேன் இட் இஸ் லிட்டில் ஹெவியர் ஃபார் இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் நீட்ஸ். ஆனா இந்த தூல உடம்பு அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு சில தேவைகள் வந்துடுது நமக்கு. அதுக்கான சில ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் நமக்கு தேவையா இருக்கு. உதாரணமா தூக்கம். இப்ப அடுத்த வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேற இடத்துக்கே போனோம்னு வச்சுக்கோங்க, ஆசிரம் இது கெஸ்ட் ஹவுஸா கூட இருந்தா கூட நமக்கு வந்து நைட்டு தூக்கம் வருமோ? தூக்கம் வராது. ஏன்னு சொன்னா அது வந்து இந்த பிசிக்கல் பாடிக்கான சில தேவைகள். அது வந்து எப்பயுமே அது இருக்கும். அதனால அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு பாரமா ஒரு ஹெவியா இருக்கிறது போல நமக்கு ஒரு ஏன்னா அது வந்து பழகாதது, அதனுடைய ஹேபிச்சுவேஷன். அதுக்கப்புறம் நேரடியாக பாதிக்கக்கூடியது இந்த உடல் ரீதியான விஷயங்கள் தான் முக்கியமா. நம்ம தேவைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரமத்துல சர்வீஸ் பண்றவரு, அவருக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ என்னவோ தெரியல. இப்போ டைனிங் ஹால்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஸ்வீட்டா தானே கொடுப்பாங்க. முன்னாடி எல்லாம் குலோப் ஜாமுன் எல்லாம் பார்த்தோன்னாக்கா இந்த திருப்பதி லட்டு மாதிரி இவ்வளவும் பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பெருசு பெருசா இருக்கும். ஒரு கை கொள்ளாது. தெரியும் தானே உங்க எல்லாருக்கும்? ஆமா ஆமா மேம், அப்படிதான் கொடுப்பாங்க பெருசு பெருசா. பெருசு எல்லா பெருசா ஸ்வீட்டுமே இருக்கும்.
எல்லா ஆமா, ஸ்வீட்டும் ஈவன் சவுண்ட் பப்படி கொடுத்தா கூட பெரிய சைஸ் தான் பெரிய கொடுப்பாங்க. சைஸா இருக்கும். அந்த குலோப் ஜாமுன் அது மாதிரி ஒரு ஸ்வீட்டை வந்து அவர் ரொம்ப ஆசையா அவரு சாப்பிட்டுருக்காரு போல இருக்கு. அவங்க இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. இவரும் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. இப்ப என்ன செய்யணும், அது ஆசிரம்ல இருந்து கொடுத்தாலுமே அது பிரசாதம் அப்படின்னாலுமே நம்முடைய உடல் எதை எவ்வளோ தாங்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து நாம எடுத்துக்கணும். ஓகே, ஒரு நம்ம உள்ளூர நமக்கு வந்து அது ஒரு கிராட்டிடியூடோட இருக்கலாம், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்லணும், ஆல்ரெடி இது வந்து ஒரு பெரிய ஸ்வீட் நான் சாப்பிட்டுட்டேன். அவருக்கு வந்து நிறைய காலம் உடல்நிலை சரியில்லாம போச்சு. அதுக்கு வந்து அவர் காரணம் இது மாதிரி சொன்னாரு. அப்படி இல்லை, நாம தான் வந்து அந்த இந்த உடல் ஆசை, அந்த ஆசையை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம அதை போய் அப்படி வாங்கி சாப்பிட்டோம். But here too there has been a field of experience these last few days. The study of medical and scientific conceptions of the structure of the body, its needs, what is good or bad for it, and that reduced to its essence comes down to the same question of vibrations. So எங்கே சாப்பிட்டாலும் சிலருக்கு வந்து அது பாதிக்கிறது இல்லை, என்ன சாப்பிட்டாலும் பாதிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா அவர்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகளை அவங்க எப்பயுமே வச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அன்னையினுடைய பாதுகாப்போட அதுக்குதான் எங்கேயும் போகணுங்கிறது. ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டில இருக்கோம், நம்ம நிறைய இடங்களுக்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதே சமயம் அன்னையினுடைய பாதுகாப்போட அங்கெங்க நம்ம போனாதான் நல்லது. நிறைய பேர் இது பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல நாம டீப்பா போக தேவையில்லை. ஆனா இந்த உடல் வந்து அதனால அது பாதிக்குது. The structure of the body, its needs, what is good or bad for it, and that reduced to its essence comes down to the same question of vibrations. It was rather interesting. There was an appearance for all things as they are seen by the ordinary consciousness or pure appearance. இதெல்லாம் வந்து வெறும் நம்முடைய தோற்றம் மட்டும்தான். ஒரு ஆசிரமத்துல வந்து ஒரு பெரிய சாதகர், அவர் வந்து பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு, 2 பேரும் எங்கேயோ சாப்பிட போனாங்க, இட்லி சாப்பிட்டாங்க காலையில. அப்போ இவர் வந்து ஒரு பெரிய சாதகர், அதாவது ஆரோவில் உருவாவதற்கெல்லாம் ரொம்ப பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து இன்னொரு அன்பரோட சாப்பிட போனார். அப்போ இவர் வந்து இல்ல, என்னால வந்து 2 இட்லி தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பக்கத்துல கூட போன ஒரு நண்பர், ஏன்னா அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிறது எல்லாமே இது தோற்றம் தான். அப்ப அவர் சொன்னாரு, இப்போ உன்னை நான் வந்து ஒரு 8 இட்லி சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. He did that. இவர் வந்து ஐயோ எனக்கு என்னன்னு தெரியலையே, எனக்கு வந்து வயிறு நிறையிலையே, நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேனே அப்படின்னு அவர் சொல்றாரு அவர்கிட்ட. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் வெறும் தோற்றம் தான். இது வந்து என்ன வேணாலும் நம்மளால வந்து செய்ய முடியும். இன்னும் ஒரு முறை இருக்கு, ஜென் முறை. இந்த ஜாப்பனீஸ் எல்லாம் டீ செரிமனின்னு வச்சிருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கோமா. ரொம்ப கம்மியா வச்சுட்டு அதை ரொம்ப ஸ்லோவா பருகி நிறைய டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி. ஆமா, நாங்க இங்க பண்ணிருக்கோம் ஆரோவில்ல. அது மாதிரி அந்த டீ செரிமனிக்கு நான் ஒரு தடவை போயிருக்கேன். அது அந்த கப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதுல வந்து ஒரு 20 ml தான் பிடிக்கும். எவ்வளவு? 20 ml தான் பிடிக்கும். நாம சாப்பிடுறது ஒரு 500 ml 400 ml சாப்பிடுவோம் டீ சாதாரணம். அதுல வந்து ஒரு 20 ml மேல பிடிக்காது. குட்டியோண்டு ஒரு கப்பு. அதை வந்து சிப் பண்ணி அது வந்து ஒரு ஒரு இதோட ஒரு கான்சியஸ்னஸோட செய்வாங்க. அது வந்து அந்த ஜாப்பனீஸோட அது ஒரு முறை. ஏன்னா இதுவும் ஒரு தோற்றம் தான். நம்மன்னா அந்த ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற டீயவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடிக்க மாட்டோம். ஏன்னாக்கா அதுல வந்து ஒரு சுவையும் அவ்வளவா இருக்காது. ரெண்டாவது, ஏன்னா நான் குடிச்சதுனால சொல்றேன், ரெண்டாவது அந்த அளவுக்கு பொறுமையா அந்த டீயை சாப்பிட மாட்டோம், ஏன்னா அது ஆறி போயிருக்கும். அது இந்த ஜென் முறை ஒண்ணு இருக்கு.
சாப்பிடுறது இல்ல. அவங்க என்ன செய்வாங்கன்னா இதையே ஒரு தியானமாக செய்வார்கள். எதை? சாப்பிடுவதை ஒரு தியானமாக செய்வார். என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரே ஒரு இட்லி தான். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் 4 இட்லி சாப்பிடுவேன் நார்மல் ஸ்பீடுல அப்படின்னாக்க அவங்க வந்து எனக்கு ஒரு இட்லி தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு இட்லிய ஒரு பிட்டு நான் வந்து வாயில போட்டேன்னாக்க ஐ ஹாவ் டு சூ இட். அதை வந்து மெல்லணும் மெல்லணும். இட்லி எதுக்கு மெல்லணும்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஆனா அதுதான் அந்த முறையே. ஏன்னா இதெல்லாம் அப்பியரன்சஸ். ஆனா அந்த இட்லியை மெல்லணும் மெல்லணும் மெல்லணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடுற ஒரு திருப்தி, அந்த சாட்டிஸ்பாக்சன் இந்த ஒரே ஒரு இட்லியில பினிஷ் ஆயிடும். இதுவாயிடும். அதுலயே கிடைச்சிடும். அந்த இது வந்து இந்த ஒரு இட்லியில உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ என்ன ஆகுது? சோ இது வந்து ஒரு தோற்றம் தான். அவர் என்ன பண்ணார்? 2 இட்லி தான் சாப்பிடுவேன்னாரு, கடைசியில 8 இட்லி சாப்பிட்டார். இங்க ஒருத்தர் 4 இட்லி சாப்பிட முடியும்னு சொன்னாரு, ஆனா ஒரு இட்லியிலேயே எனக்கு போதும்ட்டார். சோ அப்ப இது எது கொண்டு வருது? ஒரு அதிர்வலையை நம்முடைய உடலில், இந்த மேட்டர், இந்த ஜடத்தினுள் அது வந்து ஒண்ணு கொண்டு வருது. அதன் மூலமாக ஒரு திருப்தியை நமக்கு ஏற்படுத்துகிறது. சோ இது எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தானே ஒழிய இதெல்லாம் வெறும். இப்ப அன்னையினுடைய ஒரு விஷயம் தெரியும் தானே உங்களுக்கு? அன்னை வந்து கடைசியில ஒரு 65 68க்கு அப்புறம் என்ன சாப்பிடுவாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜூஸ் தான் சாப்பிட்டாங்க. என்ன ஜூஸ்? கிரேப்ஸ் ஜூஸ். கிரேப் ஜூஸ், பிளாக் கிரேப்ஸ், அந்த ஜூஸை தான் சாப்பிட்டாங்க. அதையும் ஒரு நாள் அவங்க சாப்பிடல. ஏன் சாப்பிடல? என்ன சொன்னாங்க? சொல்ல முடியுமா? அதாவது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. எனக்கு வந்து நான் காற்று எனக்கு எனர்ஜி கிடைக்கிறதுங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்களா? இல்ல இல்ல, ஆல்ரெடி இட் இஸ் ஈட்டன் அப்படின்ட்டாங்க. ஏன்னாக்கா அந்த ஜூஸை தயாரிக்கும் போது யாரோ இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வந்து அத இது ரீதியாக, அதாவது இந்த பிசிக்கல் ரியாலிட்டி இல்ல, அது ஜூஸ் அங்கேதான் இருக்கு. ஆனா இட் இஸ் ஈட்டன் பை சம்ஒன். ஆல்ரெடி யாரோ வந்து அதை குடிச்சிட்டாங்க. ஜூஸ் இருக்குதான். சோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் என்னது? அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் தோற்றங்களா? வைப்ரேஷன். ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன். இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன். அதே மாதிரிதான் இந்த ஃபுட் பாய்சனிங்லையும் அவங்க சொல்றாங்க. And it became the object of a special study in order to find out whether there was anything absolute in it or whether the poisoning was relative, that is based on ignorance and a bad reaction. அதாவது நமக்கு ஒண்ணு சொல்லும் போதே ஒண்ணு பயம் வரும். உடனே நமக்கு வந்து அந்த பயத்திலேயே நமக்கு எல்லா விஷயமும் உடம்புல நடக்கும். இததான் அன்னை சொல்றாங்க. அது வந்து இத்தினூண்டா இருந்தா கூட அது வந்து அந்த உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்ற நிலைமை இருந்தா கூட அந்த ஒளியை அதுக்குள்ள தானே அதை வந்து சரி பண்ணிக்கும், அந்த ஒளியை பாய்ச்சி கொள்ளும் அப்படின்ற நிலைமை இருந்தா கூட என்ன ஆகுது? இந்த மற்ற அதிர்வலைகள்னால அது வந்து அந்த இதுக்கு உள்ளாகுது, அந்த பாய்சனிங்குள்ள அது போயிடுது. அப்போ அந்த ப்ரொபோர்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு அடுத்த வரியில சொல்றாங்க. ப்ரொபோர்ஷன் தான் முக்கியம்னா என்ன அர்த்தம்? அதாவது எது வந்து அந்த பகவானுடைய ஒளியை தன்னுள் தாங்கிக் கொள்கிறதோ அந்த செல்கள் ஒரு பக்கம், இன்னொன்னு வந்து ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற எல்லா பயம், இந்த வெறுப்பு, கவலை இதுக்குள்ள ஆகிற அந்த செல்கள். இந்த ப்ரொபோர்ஷன் படிதான் அந்த உடல் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு சொல்றாங்க. ஆனா சாதாரணமாக நம்மால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னாக்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாது. அவ்வளவுதான். ஓகேவா? சொல்றது புரியுதா? இது என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? எஸ் மேடம், புரியுது. ஓகே. சோ அது மாதிரிதான் இப்ப வந்து ராதாராணி இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பல விஷயங்களை வந்து பார்த்திருப்பாங்க. சண்முகப்பிரியா அவங்க எல்லாம் டாக்டர்ஸ், அந்த ஃபீல்டுல மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க.
அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இஃப் தேர் இஸ் அ கரேஜ் அண்ட் வில் இன் தட் செல், அந்த செல்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது தானே வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத அதுவே சொல்லும். அந்த உடல் கேட்கும், போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லும், இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ஜூஸை சாப்பிடுன்னு அதுவே வந்து ஒரு இண்டிகேட் பண்ணும். அதனுடைய அந்த உடலின் மொழி, அந்த செல்களின் மொழி நமக்கு தெரியாததுனாலதான் நாம வந்து இந்த சயின்டிபிக்கா இந்த விஷயங்களுக்கு நம்ம போறோம். குழந்தைகளை இது பெரும்பாலும் பாதிச்சா கூட அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மைண்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்யறது இல்லை. ஸோ அண்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூ வைப்ரேஷன், ஒன்று வந்து இக்னரன்ஸ்ல வர்ற வைப்ரேஷன், இன்னொன்று உண்மையான அந்த அதிர்வலை. தி கன்க்ளூஷன் வாஸ் தட் இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ரொபோர்ஷன் between the amount, the sum of vibrations that belong to the Lord. ஒன்று வந்து பரமனுடைய அந்த தாக்கத்துல இருக்கிற செல்கள், இன்னொன்று வந்து ஸ்டில் பிலாங் டு அப்ஸ்கியூரிட்டி, இன்னும் இருள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ரெண்டு ப்ரப்போர்ஷன், இந்த சதவீதங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய நம்ம என்ன சொல்லுவோம், ஓ இம்யூனிட்டி பவர் இருக்கு, இம்யூனிட்டி பவர் இல்லை. ஒரு காலத்துல வந்து சுஜாதாவோட கதைகளை எல்லாம் அதிகமாக படிப்பது உண்டு. அவர் வந்து சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரே ஒரு வரி தான் எழுதுவார். அது வந்து என்னவோ நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது போல இருக்கும். ஏதோ ஒரு நாவல்ல வந்து எழுதியிருந்தார். இங்க வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தை அதை வந்து கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா ஏதோ அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஆனா வெளியே வந்து அங்க பார்க்கும்போது போற வழியில ஒரு குப்பத்துல ஒரு சாக்கடையில ஒரு கை குழந்தை புரண்டுட்டு கிடக்குது. இல்ல ஒரு தவழ்ற குழந்தை. அதுக்கு என்ன அலர்ஜி வருது? வருதா அதுக்கு? இல்ல இல்ல அதுக்கு வர்றதில்ல. வராதுமா. அதுக்கு வராது. ஏன்னா அதை பத்தி அது சிந்திக்கிறது இல்லை. இப்ப நம்ம தான் சொல்லுவோம், ஓ இது தொடாத, ஓ அது கை கழுவு, இது பண்ணு, அதை பண்ணு. அதுல கூட ஒரு சிலர் கை கழுவுறதுலயே ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்படி கழுவணும் அப்படி கழுவணும்னு எல்லாம் வச்சிருக்காங்க. சொல்லுங்க யாரு? ராமலட்சுமி. சொல்லுங்க. சார் மேம் நம்ம டெய்லி வாசல்ல குப்பை எடுக்கிறவங்களையே பார்க்கலாம். ஆமா, அந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்கா கூட சில சமயம் விசில் ஊதுவாங்க, அந்த கையோடயே தான் குப்பையை எடுப்பாங்க. ஆனா டெய்லி வரும்போது ஆரோக்கியமா இருக்கிற அவங்களோட தோற்றம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு அதுல வளர்ந்துருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணும். இல்ல அந்த மைண்ட வந்து அந்த நிலையில அவங்க செலுத்த மாட்டாங்க. அது ஒரு வேலையாகவும் அதை வந்து தான் கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுலையும் தான் அவங்க இருப்பாங்களே ஒழிய இதையெல்லாம் அவங்க வந்து பாக்குறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பேர் அது மாதிரி செய்யறாங்க. இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அவ்வளோ பெரிய ஒரு ஊரு, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேமஸான ஊரு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் கூட கிடையாது நான் இருந்த ஒரு வீட்ல எல்லாம். யூனோ திஸ் இஸ் ஆல் வந்து கேதர்ட் பை த ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப எப்படி இருக்கும் அது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அதை நினைச்சா கூட நம்ம சாப்பிட மாட்டோம். பிகாஸ் இட் கிரியேட்ஸ் த வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகுறதுனால நமக்கு வந்து அது மாதிரி ஒரு இதுவா ஃபீல் பண்றோம். ஸோ ஆனா சில விஷயங்கள்ல உடல் வந்து தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். அது எப்படி சரிப்படுத்தி கொள்ளுங்கிறது இன்னும் அடுத்த இதுல வருது. And depending on the proportion, it takes the form of something concrete and weak, or of something that can be eliminated. That is, which does not resist the influence of the vibration of truth. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மீரா கடைசியில வாசிச்சது. அந்த உயர் சத்தியத்தின் அந்த இது வைப்ரேஷனோட இணையும் பொழுது அது நம்ம வந்து எதுவுமே செய்யறதே இல்லை. ஆசிரம்ல பல சாதகர்களுக்கு அது போல உடல்நிலை சரியில்லாத இருக்கு. எத்தனையோ பேர் சரியாயிருக்காங்க. அன்னை அன்பர்கள் பலருடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடந்திருக்கு. எத்தனையோ இதுல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சயின்ஸ் எல்லாம் இன்னும் சொன்னாலும்
இப்படிதான் இருக்கு, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்து நடக்குது. முடிச்சுக்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? இல்லாட்டி ரீட் பண்ணலாம். இன்னும் ஒரு கொஞ்சோண்டு வாசிங்க. அடுத்த பேஜ்ல ராதாராணி கிட்ட புக் இருக்கா? வசந்தம்மா சொல்லுங்க. அம்மா நம்ம இந்த கோவிட் டைமும் அப்படிதானே இருந்ததுமா இல்லையா? ஆமா, கொஞ்சம் பேர் அத வந்து ரொம்ப பயந்து அதுக்காக ப்ரிகாஷன் எடுக்கும்போது சிலர் தைரியமாவும் அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஆமா. என்ன கொஞ்சம் ஆக்சுவலி ஆரோவில் ஆசிரம் சேர்ந்த ரொம்ப பேர் அந்த இதை கூட எடுத்துக்கல இல்லையா? ஆமா, நான்லாம் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கல. இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான் இருக்கு. நானும் எங்க சாரு நாங்கெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. ஓகே, ராதாராணி வாசிங்க. அடுத்த பேஜ்ல ஒரு கொஸ்டின் மார்க் வருது பாருங்க, இன்னெவிட்டபிள். அது வரைக்கும் வாசிங்க. And it was very interesting, for as soon as the consciousness was informed of the cause of the disturbance in the functioning of the body, the consciousness saw where it came from, what it was. Immediately the observation began with the idea, let us see what's happening. First, put the body in a state of perfect rest with the certitude, which is always there, that nothing happens except by the will of the Lord. That's a result is also the will of the Lord. That the result is also the will of the Lord, and that therefore one should be completely quiet. So the body is completely quiet, untroubled, it's not restless, not vibrating, nothing, completely quiet. And then to what extent are the effects inevitable? இதான் படிக்கட்டுமாமா? இதோட நிறுத்திக்கலாம், இந்த கொஸ்டின் மார்க்கோட. ஓகேம்மா. இந்த இது படிக்கும்போது அன்னையினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் நினைவிற்கு வரும். ஜப்பான்ல அன்னை இருந்த பொழுது ஒரு பெரிய நோய் ஒண்ணு அந்த ஜப்பான் முழுக்க தாக்கியது. அன்னை வந்து ஒண்ணும் பயப்படல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த நகரத்தின் அடுத்த கோடிக்கு அவங்க வந்து அன்னைக்கு போனாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூட சொன்னாங்க, இல்ல எங்கேயும் வெளியே போகாத, இது வந்து சரியா இல்ல, ஏதோ ஒரு வைரஸ் எல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னை வந்து கேட்கல. அன்னை வந்து போனாங்க. ஆனா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வைரஸோட தாக்கம் வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு ஃபீவர் வந்து அவங்க போய் படுத்துட்டாங்க. அப்போ இந்த டாக்டர்ஸ் கிட்ட அந்த ஒரு ப்ரிலிமினரியா நம்ம குரோசின் அது மாதிரி போடுற அந்த மெடிசின்ஸ் கூட ஷார்டேஜ் வந்துருச்சு அந்த ஜப்பான்ல. அப்போ எல்லாரும் வந்து என்ன நீ இப்படி பண்ணிட்டு, இது வந்து நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அன்னை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அன்னை என்ன சொன்னாங்களோ அதையே தான் செஞ்சாங்க. மாடியில போய் பேசாம படுத்துட்டாங்க. வேற எதுவும் செய்யல. ஜஸ்ட் ஹி மேட் ஹர் பாடி அட் ரெஸ்ட், ரிலாக்ஸ்டா அத அப்படியே வந்து பாடிய வந்து விட்டுட்டாங்க, குவைட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்ன விஷயம் அப்படிங்கறத கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அக்கல்ட் விஷன் இருக்கிறதுனால அது போய் பார்த்தப்போ, அந்த உலக போரின் போது அந்த இதுல அந்த போரில் மரணித்தவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி ஒரு வைட்டல் இது மாதிரி கொண்டு வந்து ஒரு வைரஸ் இதை இம்பாக்ட கொண்டு வந்து அதை வந்து அந்த ஜப்பான் முழுக்க பரவ செஞ்சாங்க. அப்போ அதை பார்த்த அன்னை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க, ஏன் மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த வைரஸ் இது அந்த நாட்டுல இருந்து இல்லாம போயிடுச்சு. இது படிச்சிருக்கீங்க தானே எல்லாரும்? படிச்சிருக்கோம் மேடம், படிச்சிருக்கோம். அததான் இங்க வந்து அன்னை சொல்ல வர. அப்போ நமக்கும் இது மாதிரி ஏதான ஒரு தாக்கம் வரும் பொழுது நாமளும் என்ன செய்யணும், கொஞ்சம் காமா இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக
நம்மளால இவ்வளோ அன்னையினுடைய அந்த இதெல்லாம் நமக்கு கிடையாது. பட் நம்ம குவைட்டா இருக்கும்போது அன்னை நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. இந்த பாரு இன்னது சாப்பிட்ட, அதனால இது வந்தது, ஓகே இதை எடுத்துக்கோ, இது சரியா போயிடும். இல்லாட்டி இந்த இதை மட்டும் சாப்பிடு, சரியா போயிடும். ஜீரக தண்ணி சாப்பிடு, சரியா போயிடும். சம்திங் லைக் தட். இட் கிவ்ஸ் த இண்டிகேஷன் ஆல்சோ. அதனால அந்த சமயத்துல அந்த பிசிக்கல் பாடிய கொஞ்சம் அமைதியா பீஸ்ஃபுல்லா அதை ரெஸ்ட்ல வைக்கிறது. ஒண்ணு அது நோயாக இருக்கும் பொழுது அது விரைவில் அது குணப்படுத்துவதற்கும் அந்த சூழ்நிலை வந்து சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அன்னையினுடைய சக்தி நமக்குள்ள இறங்கி வேலை செய்வதற்கு அந்த மனோநிலை ரொம்ப உதவியாக இருக்கும். இதுதான் வந்து த வைப்ரேஷன் ஆஃப் த லார்ட். அந்த பரமன் நமக்கு அனுப்பும் அந்த அதிர்வலை நம்மை சரியாக்கும் அந்த விஷயம். அடுத்த வாரம் பார்க்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க இத யாராவது. தேங்க்யூமா. காந்திமதி இன்னைக்கு சாவித்திரி லைன் எதுவும் இல்லையா? அம்மா நம்ம கன்டினியூ பண்ணிக்க வேண்டிய இடம் as a certain amount of matter அதுவா? ஆமா, அந்த ஒரு இன்னவிட்டபிள்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஆமா சரிம்மா, இவங்களுக்கு அடுத்தது. தேங்க்யூ.